ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கீரையும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அரைக்கீரை. கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். கொஞ்சம் உரமும் தண்ணியும் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும், கீரை வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நமக்கு கூட்டாக சாப்பிட பிடிக்கலைன்னா அதை காய்ச்சி தண்ணியாக கூட குடிக்கலாம். ஸோ ஃபைனலி நமக்கு இவ்வளவு கீரை கிடச்சிருக்கு. இதுவும் அரைக்கீரை தான். இது வந்து ஒரு சின்ன க்ரோ பேக்கில் நிற்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பாலக்கீரை. பாலக்கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இரத்த சிவப்பு அணுக்களை எல்லாம் அதிக அளவில் உற்பத்தி செய்யும். அதனால் பாலக்கீரை வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கணும். கீரை வந்து இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்லேயும் நம்மளால் வளர்க்க முடியும். வீட்டிலையே நம்ம வளர்த்து சாப்பிட்டா அது ஒரு தனி சந்தோஷம்தான். முள்ளங்கி கொஞ்சம் நிற்கிது, அதையே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பெரிய க்ரோ பேக் வேணும்னே கிடையாது. நம்ம சின்ன கவரில் கூட வளர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன கருப்பு கலர் கவரில் தான் நட்டிருக்கேன் முள்ளங்கி. ஒரு கவர்லேயே 3 முள்ளங்கி கிட்ட நம்ம தாராளமாக நடலாம். இவ்வளவு தான் 4 முள்ளங்கி கிடச்சிருக்கு. அப்புறம் இது வந்து லாங் பிரிஞ்சாலை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும், நமக்கு காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு செடியை வளர்த்து அதில் இருந்து ஒரு காயை பறிக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். மனசு மட்டும் இல்லாமல் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம இந்த செடிக்கு யூஸ் பண்ணாததுனால நம்ம உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம பறித்தது. ஓகே, பாய்.